அட நிறுத்தப்பா நீ. அட இரு. அர்ஜென்ட் நீ வேற. யோ எத்தனை தடவையா போ பாத்ரூமு? கிளைமேட் செல்லுன்னு எழுதுப்பா, நான் என்ன பண்ணுறது? போ போ. இரு வர. வருது என் விலங்கு. ஏ அசோக்கு வணக்கம்ப்பா. வணக்கம்ப்பா. என்னப்பா எங்கப்பா போயிட்டு வர? அட நம்ம இந்த அரவிந்த் இருக்கார்ல, ஆமாம்மா. அவர் குழந்தைக்கு கிட்னியில் பிரச்சனையாம்ப்பா. ஐயோ. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, அதான் போய் பார்த்துட்டு வரேன். என்னப்பா சொல்கிறேன்? அந்த பொண்ணு ஸ்கூல் தானே படிக்குது? ஆமாம். அந்த பொண்ணு ஆமாப்பா, அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகிறதே அந்த குழந்தை உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு காரணமாக போச்சு. புரியலையேப்பா. அது அந்த குழந்தை படிக்கிற ஸ்கூலில் 1000 பசங்க படிக்கிறாங்கப்பா. ஆனால் டாய்லெட்னு பார்த்தா 10 டாய்லெட் தான் இருக்குது. குழந்தைங்களுக்கு பிரேக் டைம் 5 நிமிஷம் தான் கொடுக்குறாங்க. அந்த 5 நிமிஷத்தில் எத்தனை குழந்தைங்களால டாய்லெட் போக முடியும்? பிரேக் முடிஞ்சு லேட்டாக போனால் டீச்சர்ஸ் திட்டுறாங்க. கிளாஸுக்கு இடையில் போகிறதுக்கும் அலோவ் பண்ணுறதில்ல. நிறைய பசங்க டீச்சர்ஸ்ட்டு கேட்கறதுக்கு பயந்துக்கிட்டு கூச்சப்பட்டுக்கிட்டு யூரின் போகாமல் அடக்கி வச்சுக்கிறாங்க. இப்போ அரவிந்த் குழந்தைய எடுத்துக்கோங்க. அந்த குழந்தை காலையில் ஸ்கூலுக்கு போனால் ஈவினிங் வீட்டுக்கு வந்து தான் யூரின் போகுமாமா. அட கொடுமையே. இது அரவிந்த் குழந்தைக்கு மட்டும் இல்லை, உங்கள் குழந்தையும் ஸ்கூலில் தானே படிக்குது. ஆமாம். உங்கள் குழந்தை படிக்கிற ஸ்கூலில் எத்தனை டாய்லெட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? டாய்லெட்டு அதான் கவனிக்கலையேப்பா. ஆமாப்பா, நான் கூட இப்போ அட்மிஷன் போட்டேன். ஸ்கூலை கவனித்தேன், கிரவுண்டு லேபை கூட பார்த்தேன்ப்பா. ஆனால் டாய்லெட்டை கவனிக்க மாட்டேனே. இப்படி தான்ப்பா, நம்ம ஊரில் நிறையா குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இதை பற்றி அவங்க பேரண்ட்ஸ்டையோ டீச்சர்ஸ்டையோ அதிகமாக பேசுகிறதில்ல, நம்மளும் கேட்குறதில்ல. ஆனால் குழந்தைங்க இந்த மாதிரி அதிக நேரம் யூரின் அடக்கி வச்சாங்க அப்படின்னா அவங்க ஆரோக்கியம் கடுமையாக பாதிக்கப்படும். நம்ம பேரண்ட்ஸு, டீச்சர்ஸு, அப்புறம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு இந்த பிரச்சனையை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். நீ சொல்கிறது கரெக்டு தான்ப்பா. ஆனால் ஸ்கூலில் 1000 குழந்தையும் படிக்கிறாங்க, அதானே டாய்லெட்டாக கட்ட முடியும்? அட என்னப்பா, பிரேக் டைமை மாற்றி வச்சா பிரச்சனை முடிஞ்சுச்சு. ஆமாம், இப்போ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியுது, அதுக்கான தீர்வை நாம் தான் தேடி கண்டுபிடிக்கணும். ஒன்று, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸை அதிகப்படுத்தணும். இல்லைன்னா இவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கிளாஸுக்கும் பிரேக் ஒரு டைமை மாற்றி வைக்கணும். அப்புறம் குழந்தைங்க பிரேக் போகிற டைமை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி குழந்தைங்க டாய்லெட் ஃப்ரீயாக போகிறதுக்கான ஏற்பாடை பண்ணி கொடுக்கணும்ப்பா. இது நம்ம குழந்தைங்க ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம். சுவரை வச்சு தானே சித்திரத்தை வரைய முடியும். நம்ம குழந்தைங்க ஆரோக்கியமாக இருந்தால் தானே நல்லா படிக்க முடியும். சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று, சிறுசாயிருக்கையில் திருத்துக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்துக்கோ.